ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், மிரர் உள்ள கேமரா வாங்கலாமா இல்லை மிரரே இல்லாத கேமரா வாங்கலாமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவோட டாபிக். குண்டு உள்ள சோடா ஆம்பளை சோடா, குண்டே இல்லாத சோடா பொம்பளை சோடா. இப்போ நிறைய பேத்தோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ்எல்ஆர் மிரர்லெஸ் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறதே ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அப்போது நமக்கு மிரர்லெஸில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி டிஎஸ்எல்ஆரில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சாதான் நமக்கு எந்த கேமரா வாங்கலாம் அப்படிங்கிறது கிளியர் ஆகும். இது ஒரு மிரர்லெஸ் கேமரா ஃபியூஜி. இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த கேமராலாம் பார்த்தீங்கன்னா பாடி பெருசாக இருக்கும், பிடிச்சோம்னா இவ்வளோ பெருசு இருக்கும், நல்ல பெரிய பாடியாக இருக்கும், நல்ல வெயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கேமரா டிஎஸ்எல்ஆர். இது மிரர்லெஸ். இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வருவோம். இந்த டிஎஸ்எல்ஆருக்கும் மிரர்லெஸ்ஸுக்கும் இருக்கக்கூடிய கம்பேரிசனை ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துடலாம். இன்னைக்கு டேட்டுக்கு இது வரைக்கும் வேர்ல்டில் ரிலீஸ் ஆன கேமராஸ்லேயே லேட்டஸ்ட் டெக்னாலஜி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிரர்லெஸ் கேமரா தான். இன்னைக்கு கரண்ட் பீரியட்ல இந்த மிரர்லெஸ் கேமராவை டிஎஸ்எல்ஆர் கேமராவோட அப்டேட்டட் வெர்ஷன் கூட நம்ம சொல்லலாம். அப்படின்னா கண்டிப்பா மிரர்லெஸ் கேமராவில் ஃபீச்சர்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமராவோட அப்டேட்டட் வெர்ஷன் தாங்க போது சென்சார்ல இருந்து ப்ராசஸர்ல இருந்து டிஸ்பிளே வரைக்கும் எல்லாமே அப்டேட்டடாக தான் இருக்கும். இன்னைக்கு டேட் என்ன டெக்னாலஜி மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கோ அந்த டெக்னாலஜியை நம்ம மிரர்லெஸ் கேமரால புகுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ லேட்டஸ்டா போய் வாங்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா மிரர்லெஸ் கேமராவுக்கு தான் நம்ம ஸ்விட்ச் ஓவர் ஆகணும். ஸோ இன்ட்ரோ இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இப்போ இதோட அட்வான்டேஜஸ்லாம் அப்படி வரிசையா பார்த்துட்டே வந்துடலாம். இந்த மிரர்லெஸ் கேமரா அப்டேட்டட் வெர்ஷன் சொல்லிட்டேன், லேட்டஸ்ட்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னங்கிறதையும் லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட்டில் ட்விஸ்ட் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1, வழக்கமான நம்மளோட டிஎஸ்எல்ஆர் கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைஸில் ரொம்ப பெருசுங்கும் போது வெயிட்டும் ரொம்ப அதிகம். நம்ம மிரர்லெஸ் கேமரா பார்த்தீங்கன்னா அப்படியே இதுக்கு நேர் ஆப்போசிட், சைஸ்லையும் ரொம்ப சின்னது, வெயிட்லையும் கம்மி. ஸோ பாயிண்ட் நம்பர் 2, சைஸில் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கேமராவை பேக் பண்ணி வைக்கிறதுக்கும் பேக்கில் நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும் இல்லையா. பட் மிரர்லெஸ் கேமராவுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் தேவையே இல்லை. டிஎஸ்எல்ஆர் கேமராவை பாடி பெருசுங்கிறதுனால அதுக்கு வரக்கூடிய அக்சசரிஸான லென்ஸோட சைஸும் கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும். அதோட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதோட வெயிட்டும் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது மிரர்லெஸ் கேமரா ஈஸியாக பேக்கில் வச்சிட முடியும். டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கு எக்ஸ்ட்ரா பேக் கூட தேவைப்படும். அடுத்து பாயிண்ட் நம்பர் 3, இதே மிரர்லெஸ் கேமரா அப்படின்னா காம்பேக்டான சைஸாக இருக்கும். ஸோ பாடியோட சைஸ் சின்னது, வெயிட்டும் கம்மி. அதனால் சின்ன ஸ்பேஸ்லேயே நம்ம அதை அடக்கி வச்சிடலாம். அப்புறம் அதுக்கு வரக்கூடிய லென்ஸ் அதுவுமே கூட சைஸ்லேயும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், வெயிட்லேயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம காம்பேக்டான ஒரு பேக்கில் மிரர்லெஸ் கேமராவை வச்சுட்டு கூடவே அதோட அக்சசரிஸும் அதில் வச்சு நம்ம எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போக ஈஸியாக இருக்கும். டிஎஸ்எல்ஆர் கேமராவில் 2 லென்ஸ் வைக்கிற இடத்துல இதில் 3 லென்ஸ் வைக்கலாம், 4 லென்ஸ் வைக்கலாம். ஏன்னா பாடியும் சின்னதுங்கிறதுனால அதை காம்பேக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது பாயிண்ட் நம்பர் 4, பழைய மாடல் டிஎஸ்எல்ஆர் கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வியூ ஃபைண்டர் இருக்குது இல்லையா, அந்த வியூ ஃபைண்டர் 100% கவரேஜ் இருக்கக்கூடிய வியூ ஃபைண்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பென்டா மிரர் இருக்க கேமராவும் இருக்குது, அதில் பென்டா ப்ரிசம் இருக்கக்கூடிய கேமராஸும் இருக்குது. பென்டா ப்ரிசம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், பென்டா மிரருங்கிறது கொஞ்சம் பிரைட்னஸ் லெவலும் கம்மியாக இருக்கும். கவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக ஃபோட்டோவில் என்ன கவரேஜ் கிடைக்குதோ அந்த கவரேஜ் வியூ ஃபைண்டரில் நமக்கு பார்க்கும்போது கிடைக்காது. நமக்கு இனிஷியலாக அதோட ஸ்பெக்கு ரீட் பண்ணும்போதே அதில் போட்டிருப்பாங்க 98% கவரேஜ் இருக்கக்கூடியது அப்படின்னுலாம். ஸோ இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியூ ஃபைண்டர் அப்படிங்கிறதுல ஒரு கண்ணாடி தான் இருக்கும். அந்த கண்ணாடி மிரர் இருக்க கேமராவில் லென்ஸை தாண்டி வரக்கூடிய இமேஜ் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த மிரரில் தான் படும்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் நமக்கு வியூ ஃபைண்டரில் நம்ம பார்ப்போம். அப்படிங்கும்போது
அதோட கவரேஜ் வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து 98% கவரேஜ் அந்த மாதிரிலாம் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ வியூ ஃபைண்டரில் வந்து பார்க்குறது அப்படியே வந்து நமக்கு ஃபோட்டோவில் வராது, அதை விட கட் ஆகி வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் மிரர்லெஸில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. மிரர்லெஸில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வியூ ஃபைண்டரில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு டிஸ்பிளே. நமக்கு லைவா அந்த பக்கம் என்ன தெரியுதோ, ஃபோட்டோவா நம்ம எதை பார்க்குறோமோ அதை தான் வந்து டிஸ்பிளேல நமக்கு வியூ ஃபைண்டருக்குள்ளேயும் பார்க்குறோம். அப்படிங்கும்போது என்ன வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்குதோ அதை அவுட்புட் வரத்துக்கு முன்னாடியே ப்ரீவியஸாக பார்த்தே நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். பாயிண்ட் நம்பர் 5, டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் ஃபுல்லாகவுமே மேக்ஸிமம் மெக்கானிக்கல் ஷட்டரில் தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகுது. பட் மிரர்லெஸில் மெக்கானிக்கல் ஷட்டரும் இருக்குது, அதோட எலக்ட்ரானிக் ஷட்டரும் இருக்குது. ஸோ ஹை ஸ்பீட் பர்ஸ்ட் மோடெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டினியூஸ் ஷூட்டில் வந்து ஹை ஸ்பீடில் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு நமக்கு டிஎஸ்எல்ஆர் கேமராவில் அதிகபட்சம் ஒரு 6 to 8 ஃபோட்டோஸ் வந்து எடுக்குது அப்படின்னா அது பெரிய விஷயம். பட் மிரர்லெஸில் 6 to 8 ஃபோட்டோலாம் ரொம்ப ஈஸியாக எடுக்கும். ஏன்னா இப்போலாம் வரக்கூடிய மிரர்லெஸ் கேமராவில் அப் டு 20 ஃபோட்டோஸ் அபோவ் கூட நமக்கு இப்போ ஒரு செகண்டில் எடுக்குது. ஸோ நமக்கு வந்து ஷார்ட் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. பேர்ட் ஃபோட்டோகிராஃபிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பேர்டோட மூவ்மெண்ட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குயிக்காக இருக்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 ஃபோட்டோஸ் வந்து அந்த டைம்குள்ளே நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இது ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் வந்து மிரர்லெஸ் கேமராஸ்க்கு. பட் டிஎஸ்எல்ஆரில் இதை பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கும் போதும் மிரர் வந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கவே ஆரம்பிக்கும் டிஎஸ்எல்ஆரில். பட் இதில் டைரெக்டாகவே சென்சார் தான், ஷட்டர் இருக்கும், ஷட்டர் ஓப்பன் ஆனிச்சுன்னா டைரெக்டாக சென்சாரில் இமேஜ் வந்து பதிவாயிடும். அதனால எலக்ட்ரானிக் ஷட்டரும் இதில் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்து பாயிண்ட் நம்பர் 6, நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமராஸில் சைலண்ட் ஷட்டர் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. என்னதான் சைலண்ட் ஷட்டர்னு வந்துட்டு அதில் ஆப்ஷனே கொடுத்துருந்தாலும் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ஷட்டர் சவுண்டு இருக்கும் இல்லையா, கடக் அப்படின்னு ஒரு சவுண்டு வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அந்த சவுண்டு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சப்ஜெக்ட் டிஸ்டர்ப் ஆக சான்ஸ் இருக்குது. பட் இப்போ இருக்கக்கூடிய மிரர்லெஸில் பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட் ஷட்டர் வந்து ஃபுல்லாக சைலண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எலக்ட்ரானிக் ஷட்டர்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால அந்த ஷட்டர் மேலே கீழே போகிற அந்த மூமெண்ட்டை கூட கட் பண்ணிவிட்டு நம்மளால் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அதனால் சுத்தமாக சத்தமே இருக்காது. ஸோ இது ஒரு மேஜர் ப்ளஸ். இது எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தியானம் பண்ணுற இடத்துல, மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது, பேர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சத்தமே இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, கொலை பண்ணுற சீனெல்லாம் இந்த நியூஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் சைலண்ட்டாக ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த ஷட்டர் சவுண்டு கேட்டு அந்த வில்லன்கள்லாம் திரும்பி பார்த்துருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி சைலண்ட் ஷட்டர் யூஸ் பண்ணும்போது இந்த சத்தம் சுத்தமாக கேட்காது. இதை விட மோசம் என்னென்னா ஃபோட்டோ எடுக்கும்போது ஃப்ளாஷ் அடிச்சிருதுங்கிற மாதிரிலாம் வந்து படத்தில் வந்து சித்தரித்து காமிச்சிருப்பாங்க. ஸோ கொலைப்படுற சீனெல்லாம் எடுக்கும்போது ஃப்ளாஷை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து ஃபோட்டோ எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுனால வேறு வழியே இல்லை. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஃப்ளாஷ் அடித்து மாட்டிக்கிறத சீனை மாதிரிலாம் வச்சுருக்கிறாங்க இல்லையா படத்தில். ஸோ அதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸோ இது மிரர்லெஸ் கேமராவுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ். அடுத்து பாயிண்ட் நம்பர் 7, டிஎஸ்எல்ஆர் கேமரா நார்மலாகவே வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதுக்கு போடக்கூடிய லென்ஸும் வெயிட் கூட இருக்கிறதுனால நம்ம கிம்பல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் மிரர் உள்ள கேமரா டிஎஸ்எல்ஆர். பட் மிரர்லெஸ் ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால வெயிட்டும் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு போடக்கூடிய அக்சசரிஸும் வெயிட் கம்மியாக வர்றதுனால நம்ம கிம்பல் ஒர்க்குக்கு மிரர்லெஸ் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 8, டிஎஸ்எல்ஆரை காட்டிலும் மிரர்லெஸ் கேமராஸில் வீடியோ சைடில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா மிரரே இல்லாததுனால நமக்கு இது ஒரு வீடியோ கேமரா மாதிரி கூட ஃபங்க்ஷன் ஆகும். ஸ்டில் கேமராவை வீடியோ கேமராவாகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்டில் கேமராவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ ஃபோக்கஸிங் எல்லாமே வந்துட்டு இப்போ வரக்கூடிய மிரர்லெஸ் கேமராஸில் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப பெரிய ப்ளஸ். பாயிண்ட் நம்பர் 9 வந்து பேட்டரி பர்ஃபார்மன்ஸ். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். டிஎஸ்எல்ஆர் கேமராவில் பேட்டரி எடுத்து மாட்டினோம் அப்படின்னா நம்ம ஷட்டர் பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் பேட்டரி யூஸ் ஆகும். மற்ற நேரத்தில் பேட்டரி பெருசாக யூஸ் ஆகாது. வியூ ஃபைண்டரை நம்ம பார்க்கும்போது கூட அதில் ஒரு கண்ணாடி தான் இருக்கும். அதனால் கண்ணாடி மூலமாக தான் நமக்கு லென்ஸ் என்ன பார்க்குதோ அதை நம்ம வியூ ஃபைண்டருக்குள்ளே டிஎஸ்எல்ஆரில் பார்ப்போம். அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த இடத்துலையும் சார்ஜ் போகிறதுக்கு சான்ஸே இல்லை. பட் மிரர்லெஸில் இங்கே தான்
தான் வந்து நெகட்டிவ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள கொடுத்துருக்கிறது வந்து ஒரு டிஸ்பிளே. நமக்கு கேமராவை ஆன் பண்ணா மட்டும்தான் வியூ ஃபைண்டர்ல நம்ம படத்தையே பார்க்க முடியும். லென்ஸ் என்ன பார்க்குதுங்கிறத அப்பதான் நமக்கு வியூ ஃபைண்டர்லயே தெரியும். கேமராவை ஆன் பண்ணா மட்டும், ஆஃப்ல இருக்கும்போது எதுவுமே தெரியாது. அப்படிங்கும்போது ஃப்ரேமிங் வைக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே நம்ம கேமராவை ஆன் பண்ணா மட்டும்தான் நம்ம எந்த ஒர்க்குமே இந்த மிரர்லெஸ் கேமரால பண்ணிக்க முடியும். இதனாலேயே வந்து 2 டிஸ்பிளே இல்லையா, வியூ ஃபைண்டருக்குள்ள ஒரு டிஸ்பிளேல ஒரு டிஸ்பிளே, பேக் சைடு டிஸ்பிளேல. ஸோ 2 டிஸ்பிளேவுக்கும் வந்துட்டு பேட்டரி நிறையவே குடிக்கும். அது போக வீடியோ பர்ஃபார்மன்ஸும் அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரும் வந்து ஹை ஸ்பீட் ப்ராசஸர். இப்போ வரதெல்லாம் வந்துட்டு ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி ப்ராசஸருங்கும் போது அதுவுமே வந்துட்டு நிறைய பேட்டரியை வந்து குடிக்குது. ஸோ அதனால பேட்டரி ரொம்ப சீக்கிரமா வந்து மிரர்லெஸ் கேமரால ட்ரெயின் ஆகும். அதுல சிங்கிள் பேட்டரியில முடிக்க வேண்டிய விஷயத்தை இதுல டபுள் பேட்டரி போட்டா மட்டும்தான் நம்மளால முடிக்க முடியுது. டிஎஸ்எல்ஆர் கேமரால ஒரு 1000 படம் வந்து நம்மளால ஷூட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பேட்டரி சார்ஜில் மிரர்லெஸ்ல 500 கிளிக்ஸ் தான் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ பேட்டரி பர்ஃபார்மன்ஸை இப்போ இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலுமே மிரர்லெஸ்ல எல்லாத்துக்கும் வந்து பேட்டரி போகிறதுனால பேட்டரியோட கன்சம்ஷன் வந்து அதிகமாக தான் இருக்கு. ஸோ இது மிரர்லெஸ் கேமராவுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ். அதுக்கப்புறம் 10வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பிரைஸ். டிஎஸ்எல்ஆர் கேமரா பழசு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் மாடலுங்கிறதுனால அதோட ப்ரைஸ் இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஃபீச்சர்ஸும் கம்மி தான் இல்லையா, ஸோ அதோட ப்ரைஸ் இதை காட்டிலும் குறைவாக தான் இருக்கும். மிரர்லெஸ் கேமராவில் ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கேமரா வாங்கணும் அப்படின்னாலுமே ப்ரைஸ் வந்து ஒரு 40,000 அபோவ் தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். 50-60க்கு மேலே போகும்போது தான் ஓரளவுக்கு ஒரு மிட் ரேஞ்ச் மாதிரியான கேமராஸே நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ப்ரைஸில் மிரர்லெஸ் கேமராஸ் நெகட்டிவ் தான். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா மிரர் உள்ள கேமரா வாங்கலாமா இல்லை மிரரே இல்லாத கேமரா வாங்கலாமான்னு? இந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த கேமரா வாங்கலாம் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுறதுல உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்தாங்கலாம் அவங்களுக்கும் எந்த கேமரா வாங்குறதுங்கிறதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, வேற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மோகனராஜன். தேங்க்யூ, பாய்.